அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ஈர்ப்பு விதி ஏன் வேலை செய்யல, எதனால அதை எல்லாரும் தொடர்ந்து ஃபாலோ பண்ண முடியல, நம்ம ஈர்ப்பு விதியை ஃபாலோ பண்றதுல பண்ற தப்பு என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல பார்ப்போம். முதல்ல ஈர்ப்பு விதி எப்படி வேலை செய்யுதுன்றது நிறைய உங்களுக்கு புரிதல் இருக்கும், ஏன்னா அது சார்ந்த வீடியோக்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. ஆனா இப்ப நம்ம சொல்ல போற ஒரு புரிதலையும் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு ஐடியா கிடைக்கும், ஒரு அப்ரோச் கிடைக்கும். இப்போ நடைமுறை வாழ்க்கையில எந்த சூழல்ல நம்ம வாழ்றோமோ அல்லது எந்த தாட் ப்ராசஸ் நமக்குள்ள வருதோ, ஒரு ஒர்க் பண்ற மென்னா இருக்கலாம், அல்லது ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கலாம், அல்லது பிசினஸ் பண்ற மேனா இருக்கலாம், அல்லது படிக்கிற நபரா இருக்கலாம். அவங்க எந்த சூழல்ல இருக்காங்களோ அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரியான ஐடியாலஜி, எண்ணங்கள், நம்பிக்கைகள், விருப்பு வெறுப்புகள், எமோஷன்ஸ் எல்லாமே அவங்களுக்குள்ள அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். இப்ப ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்கன்னா ஹஸ்பண்ட் கூட, குழந்தைகள் கூட ஒரு சின்ன சின்ன தொந்தரவு, பிரச்சனை, இப்படியான மைண்ட் செட் மட்டுமே அவங்களுக்குள்ள ஓடிட்டு இருக்கும். ஒர்க் பண்ற மென்னா இருந்தா அந்த வேலையில இருக்க ப்ரெஷர் மட்டுமே அவர் மைண்ட்ல அதிகமா ஓடிட்டு இருக்கும். பிசினஸ் பண்ற ஒரு நபரா இருந்தா அந்த பிசினஸ் சார்ந்த பிரச்சனைகள் அதிகமா அவரோட மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கும். இதெல்லாம் ஓடுறதுல எந்த தப்பும் இல்லை, அந்தந்த சூழ்நிலைக்கு ஆட்பட்டு அதுக்கான தீர்வை கொடுக்கறதுல எந்த தப்பும் இல்லை. ஆனா மேஜரான டைம்ல, அதிகமான நேரங்கள்ல உங்க உணர்வு அதுக்கு மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருந்தா அதுக்கான பாசிபிலிட்டி உருவாகி அதே பிரச்சனைகள், அதே சூழல்கள், அதே சம்பவங்கள் தான் திருப்பி நடக்கும். நம்ம என்ன ஆழமா உணர்றோமோ, என்ன அதிகமா வெளிவிடுறோமோ அதுக்கேற்ற யூனிவர்ஸ் உருவாகிறதுக்கு தான் இந்த பிரபஞ்சம் ட்ரை பண்ணும். இப்போ பிசினஸ் பண்ற நபரு ஃபெயிலியரை பத்தியே அதிகமா யோசிச்சுக்கிட்டே இருந்தாருன்னா அந்த ஃபெயிலியர் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி கொண்ட ஒரு உலகத்தை உருவாக்க இந்த பிரபஞ்சம் ட்ரை பண்ணும். அப்போ என்ன ப்ராசஸ், என்ன தாட்ஸ் நமக்குள்ள அதிகமா இருக்கோ அதுக்கான உலகத்தை கிரியேட் பண்றதுக்கு இந்த பிரபஞ்சம் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும். இதுக்கிடையில காலையில கொஞ்ச நேரம், சாயந்தரம் தூங்கும்போது கொஞ்ச நேரம் மட்டும் நீங்க லா ஆஃப் அட்ராக்ஷன் பண்ணும்போது அது அவ்வளவு வீரியமா செயல்படாது. அந்த பயிற்சி பண்ற நேரங்கள்ல இந்த யூனிவர்ஸ் அதுக்கான உலகத்தை உருவாக்க ட்ரை பண்ணும். ஆனா அதுக்குள்ள நமக்கு வேற ஒரு கான்சென்ட்ரேஷன், வேற ஒரு மைண்ட் செட்டு, வேற ஒரு பிரச்சனை உள்ள வந்து அதோட உலகத்தை, அதோட பாசிபிலிட்டியை உருவாக்க ட்ரை பண்ணிரும். ஸோ இப்படி பிரபஞ்சம் உங்க தாட் ப்ராசஸ்க்கு ஏற்ற மாதிரி மாத்தி மாத்தி அலைக்கலைக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஈர்ப்பு விதியோட எனர்ஜி உங்க மனசாட்சியின் மூலமா, உங்க ஆழ் மனதின் மூலமா, உங்க எண்ணங்கள் மூலமா, நம்பிக்கை மூலமா அலைக்கலைக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதனாலதான் நினைச்சது நடக்க மாட்டேங்குது. ஸோ நீங்க இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, என்ன பிரச்சனை வேணாலும் வரட்டும், என்ன சூழல் வேணாலும் இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் நீங்க ஹாப்பியா, சுதந்திரமான மனிதனா, கான்பிடென்டான, நம்பிக்கையான ஒரு மனிதனா ஃபர்ஸ்ட் உங்களை உணருங்க. அதுக்கப்புறம் நீங்க எதை விருப்பப்படுறீங்களோ, எந்த விஷயத்துக்காக ஈர்ப்பு விதியை பயன்படுத்துறீங்களோ அப்படி ஒரு விஷயம் நடந்துட்டா எப்படி ஒரு மனுஷன் இருப்பானோ, எந்த உணர்வுல இருப்பானோ, எந்த நம்பிக்கையில இருப்பானோ அது மாதிரி நீங்க வாழ ஆரம்பிக்கணும், பேச ஆரம்பிக்கணும், நம்ப ஆரம்பிக்கணும். குறிப்பா நம்பிக்கை தான். நம்பிக்கை ஆழமா உள்ளுக்குள்ள இருந்து ஹெவியா வேலை செய்யும். அதோட நம்ம வெளியே செய்யற பிராக்டிஸும் ஜாயிண்ட் ஆகும்போது அது அதிகமா வெளிப்படும், அதிக வீரியமா வெளிப்படும். இது எல்லாமே ஒரு பயத்தோடையோ, அதிக ஆசையோடையோ, எதிர்பார்ப்போடையோ, குறிப்பிட்ட டைம் செட் பண்ணிக்கிட்டு அதுக்குள்ள நடக்கணும்ன்ற அந்த விதிமுறைகளையோ இப்படியெல்லாம் இல்லாம இருந்தா நீங்க நினைச்சது நடக்கிறதுக்கான பாசிபிள் இன்னும் அதிகரிக்கும். இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை, நீங்க வேணா செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்க. இது போக இன்னொரு ஃபேக்டரும் உங்களோட லா ஆஃப் அட்ராக்ஷன் ஃபெயிலியர் ஆகிறது முக்கிய பங்கு வகிக்குது. என்ன அப்படின்னா, உங்களோட ஜாதகம், அதாவது உங்களோட ஆழ்மன கர்மா, பாஸ்ட் லைஃபோட பதிவுகள், அதுவும் கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். எந்த கிரகம் எப்படி உங்களுக்குள்ள இருக்கோ, என்ன இயல்புல உங்களுக்குள்ள இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தாட் ப்ராசஸ மாத்தும். நீச்ச கிரகம் இருந்தா எஃபிசியண்டா எதையும் செய்ய விடாது. வக்ர கிரகம் இருந்தா வீம்பா ஏதாவது ஒண்ணு இப்படித்தான் பண்ணுவேன்னு உட்கார்ந்துட்டு இருப்பீங்க, லா ஆஃப் அட்ராக்ஷனை ப்ராப்பரா செய்ய மாட்டீங்க. ராகு கேதுக்களோட இருந்தா அதை மாத்தி மாத்தி செய்வீங்க அல்லது ப்ராப்பரா ஃபாலோ பண்ண மாட்டீங்க. ஒரு டைம் வீரியமா செய்வீங்க அல்லது ஒரு டைம் ரொம்ப ஒஸ்டா செஞ்சுட்டு இருப்பீங்க. இப்படி பிளக்சுவேஷன் இருந்துகிட்டே இருக்கும். ராகு கேது வலுத்திருந்தா 6, 8, 12 இருந்தது அப்படின்னா இதுல நம்பிக்கை இல்லாம போயிடும். ஆரம்பத்துல ரொம்ப வேகமா செய்ய ஆரம்பிச்சு அப்புறம் நம்பிக்கை இல்லாம போயிடுவாங்க. இப்படி நிறைய ஃபேக்டர்ஸ் உங்களுக்குள்ள வேலை செய்யும். ஹாரோஸ்கோப்பும் ஒரு முக்கிய இன்ஃபுளுன்ஸ் பண்ணுது இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன்ல. பட் நீங்க ஹாரோஸ்கோப்ல கவனம் செலுத்த தேவையில்லை, அதுவும் இன்ஃபுளுன்ஸ் பண்ணுது அப்படிங்கிற புரிதல் இருந்தா போதும். நீங்க என்ன நடந்தாலும் என்னவா ஆக போறோமோ அந்த மனநிலையை கரண்டா கொண்டு வந்து வாழ ஆரம்பிங்க. பயிற்சியை செய்யுங்க. அந்த தேவையில்லாத பயம், ஆசை, பதற்றம், பர்டிகுலர் பேராமீட்டர்ஸ், கண்டிஷன்ஸ் இதெல்லாம் நம்பாம இருங்க. இந்த 3 சேரும்போது நிச்சயமா நீங்க நினைச்சதை நடக்க வச்சிரும். ஸோ அப்படி நீங்க நினைச்சது நடக்கணும் அப்படிங்கறது எங்களோட விருப்பம். இந்த வீடியோ பத்தின கமெண்ட்ஸா கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. உங்களுக்கு ஹாரோஸ்கோப் பார்க்கணும், உங்களோட பாஸ்ட் லைஃப் கர்மா எப்படி இருக்கு, அது எப்படியெல்லாம் ரியாக்ட் ஆக வாய்ப்புண்டு, அதுல பாசிட்டிவ் என்ன, அதுல நெகட்டிவ் என்ன,
வேலை, தொழில், குடும்பம், எக்கனாமிக் லைஃப், இதுல எல்லாம் எப்படி எப்படி செயல்படணும், உங்க ஹாரோஸ்கோப்பே பாசிட்டிவா ரீப்ரோக்ராம் பண்றது எப்படியான கைடன்ஸ் வேணும் அப்படின்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. அல்லது வேலை, தொழில், எக்கனாமிக் லைஃப், ஃபேமிலி லைஃப் கைடன்ஸ் வேணும் அப்படின்னாலும் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். ஹாரோஸ்கோப்பை ரீப்ரோக்ராம் பண்றதுக்காகவே ஒரு தனி சேனல் தொடங்கியிருக்கோம். அதுல ஒன்லி பர்பஸ் எப்படியெல்லாம் நம்மளோட பழைய கர்மா டைல்யூட் ஆகும் அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ற ஒரு சேனல். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தர்றேன், வேணும்னா அதையுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி.